அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். திருமணத்துக்கும் திரியோண பாவத்துக்கும் சம்மந்தப்படுத்தி பலன் பார்க்கலாமா அப்படி ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு. அதே கேள்வி இன்னொருத்தரும் கேட்டிருக்கீங்க. திருமணத்தை பற்றி கணிக்கிறதுக்கும் அதாவது திரியோண ஸ்தானமான 1-5-9 இடத்துக்கும் சம்மந்தம் உண்டா அப்படின்னு கேட்குறீங்க. உண்டு. அதான் பலன் பார்க்கக்கூடிய அமைப்புக்கு நீங்கள் நெருங்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து 1-5-9 இடங்கள் நல்லா இருந்தால் தான் அந்த சாதகருக்கு நடக்கக்கூடிய சுபகாரியங்கள், ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணுறாரு அல்லது வீடு கட்ட முயற்சி பண்ணுறாரு, அந்த சாதகருக்கு குழந்தை பாக்கியம் சரியான வயதில் கிடைக்கிறது, சரியான வயதில் திருமணம் முடிகிறது, சரியான வயதில் எல்லாத்தையும் கொஞ்சம் எளிதாக பெறணும் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு 1-5-9 இடங்கள் நல்லா இருந்தால் தான் அந்த ஜாதகர் அதை பெற முடியும். இது ஒரு பொது விதி. நீங்கள் என்ன கேட்குறீங்க, திருமணத்துக்கும் திரியோணஸ்தானத்துக்கும் அமைப்பு உண்டா, பொறுத்து உண்டா அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது திருமணத்துக்கும் திரியோணஸ்தானத்துக்கும் எப்படி பலன் கணிக்கிறது அப்படின்னு கேட்குறீங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு லக்கணத்தை குறிப்பிட்டு சொல்கிறேன். இந்த திருமணத்துக்கு 7ஆம் பாவம் தான். இது எப்படி 1-5-9க்கு கனெக்ட் பண்ணி கொண்டு வரதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7ஆம் பாவ அதிபதி 9ஆம் வீட்டில் இருக்கிறது நல்லது தானே. எல்லா நூல்கள்லையும் 7ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டில் இருந்தால் பாக்கியாவதியான மனைவி அமைவாள், சொந்தத்தில் மனைவி அமைவாள், வெளி நீண்ட தூர பிரயாணம் பண்ணி போய் நம்ம மனைவி அமையக்கூடிய அமைப்பு வரும் அப்படிங்கிறதான் நிறையா நூல்களில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. சரிங்களா? அப்படிலாம் இருக்கும். இது 7ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டில் இருக்கிறத வச்சு இந்த திரியோணத்திற்கும் திருமணத்துக்கு உண்டான அமைப்புகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கும்ப லக்கணத்தை எடுத்துக்கோங்க. கும்ப லக்கணத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதி சூரியன். அவர் 9ஆம் வீட்டில் இருந்தால் எப்படி நல்ல பலனா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. திருமணம் காலதாமதமாகும். ஏன்னா நான் அதைத்தான் அடிக்கடி சொல்லுவேன். இந்த ஃபேஸிக்கு ஆரம்ப நிலையிலேயே பாருங்கள், கிரகங்களுடைய ஆட்சி, உச்சம், நட்பு, பகை, நீசம், இந்த விதியை நல்லா பாருங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டு எந்த ஸ்தானத்தில் போய் இருக்குது அப்படிங்கிறத முக்கியமாக கவனிக்கணும். அதே போல் தசாபுத்தி அமைப்புகளை நம்ம கணிக்கும் பொழுதும் அந்த தசாநாதன் பகை, நீசம், ஆட்சி, உச்சம் இந்த மாதிரி அமைப்பில் எந்த நிலையில் இருக்கிறாரு, அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரா நல்லா இருக்கிறாரா, அதாவது பாதிக்கப்பட்டிருக்காரா அப்படின்னா ராகு கேதுவோட சேராமல் இருக்கிறாரா, 6-8-12 இந்த மாதிரி அசுப கிரகங்களோட சேராமல் இருக்கிறாரா, இப்படிலாம் நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். அதனால் கும்பலக்கணத்துக்கு 7ஆம் வீட்டு அதிபதி சூரியன் 9ஆம் இடமான துலாம் ராசியில் போய் இருக்கிறார் அப்படின்னா இந்த நீங்கள் கேட்ட விதி நான் சொல்கிறதுக்கும் நீங்கள் கேட்ட விதிக்கும் கரெக்டாக பொருந்தும் பாருங்கள். திருமணத்துக்கும் திரியோண ஸ்தானத்திற்கும் சம்மந்தம் உண்டான்னு கேட்கிங்க. அந்த சம்மந்தத்தை தான் நான் இப்போ சொல்கிறேன். கும்பலக்கணத்துக்கு 7ஆம் வீட்டு அதிபதி சூரியன் 9ஆம் வீட்டில் போய் இருக்கிறாரு அப்படின்னா அந்த சாதகருக்கு திருமணம் ரொம்ப ரேரு. லேட்டு அப்படின்றத விட ரேரு அப்படிங்கிறத சொல்லலாம். கொஞ்சம் சரியான வயதில் திருமணம் முடியாது. சரி, இதில் திருமணம் முடியாதுன்னு சொல்ல முடியுமா அல்லது லேட்டாகுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு அந்த வார்த்தை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, அந்த சப்போஸ் கும்பலக்கண ஜாதகமாக இருந்து சூரியன் 9ஆம் வீட்டில் இருக்கிறார் அப்படின்னா அந்த ஜாதகர் ஐப்பசி மாதம் பிறந்திருக்கணும். அப்படி ஒரு ஜாதகத்தை நீங்கள் பார்க்கும்பொழுது திருமணம் லேட்டாகும் சொல்கிறதுக்கு சுக்கிரனுடைய நிலையை பார்க்கணும். கல்யாணம் முடியுமா முடியாதா, லேட்டாகுமா லேட்டாகாதா அப்படின்ற விஷயத்துக்கு 7ஆம் வீட்டு அதிபதி 9ல் இருக்கிறாரு, கெட்டு போய் இருக்கிறாரு. அதனால் திருமணன்ற ஒரு விஷயத்தில் நம்ம ஒரு மைனஸ் பாயிண்ட்டை வச்சுட்டோம். அதை வைக்கக்கூடிய சூழ்நிலை அந்த சாதத்தில் இடம் இருக்குது. சரி, முடியுமா முடியாதா, எப்போ முடியும்னு பார்க்குறதுக்கு தசாபுத்தியை நம்ம கணக்கெடுத்து பார்க்கணும். அதுக்கடுத்து கட்டாயம் சுக்கிரனை பார்க்கணும். முக்கியமாக இந்த 1-5-9 சொல்கிறேன் பார்த்தீங்களா, இதில் 5ஆம் இடத்தையும் நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணும். ஏன் 5ஆம் இடம் தான் புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்கிறாங்களா, அதெல்லாம் புத்திரஸ்தானம் முக்கியமான பாயிண்ட்டு. திருமணத்துக்கு பிறகு வம்சவிருத்தியை அடையக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு மனிதனுக்கு இருக்குது அப்படின்னா அது 5ஆம் பாவம் நல்லா இருந்தால் தான் உண்டு. அப்போது கும்பலக்கணத்துக்கு 7ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டில் போய் இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு சுக்கிரன் நல்லா இருக்கிறாரான்னு பார்க்கணும். அப்போ சுக்கிரன் நல்லா இருக்கணும். அப்போ எப்படி பார்த்தாலும் சுக்கிரன் சூரியனுக்கு பக்கத்தில் தான் இருப்பார். சூரியன் அந்த முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன் இந்த கிரகங்கள் சூரியனுக்கு அருகாமையிலே தான் சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்கள். ஒன்று சுக்கிரன் கன்னி ராசியில் இருக்கலாம்,
அல்லது துலாமில் சூரியனோட கூடிய இருக்கலாம், அல்லது விருச்சிகத்தில் இருக்கலாம், லக்கணத்துக்கு 10ல் இருக்கலாம். இந்த அமைப்பில் தான் இருக்கும். கொஞ்சம் ரொம்ப ஒரு சில ஜாதத்தில் தான் வந்து இந்த ஒரு ராசியை விட்டு ஒரு ராசி தவிர்த்து இந்த 3 ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அப்படி இருக்கும். ஏன்னா அந்த சிம்மத்தில் சுக்கிரனும் துலாமில் சூரியனும் அப்படி பரிவர்த்தனை அமைப்புலையும் இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. தனுசில் சுக்கிரன் இருக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில் சுக்கிரன் வந்து இருக்கக்கூடாது. சூரியன் ஆல்ரெடி 9ஆம் வீட்டில் இருக்கிறாரு. நம்ம எப்படி கணிப்போம்? 7ஆம் வீட்டு அதிபதி திரிகோணஸ்தானமான 9ஆம் இடமான அதாவது 9ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அது பாகிஸ்தானத்தில் போய் சூரியன் இருக்கிறாரு. சூப்பரான அமைப்பு, இந்த ஜாதகருக்கு நல்ல மனைவி வரும், சீக்கிரமாக கல்யாணம் முடியும் அப்படின்னு ஆரம்ப நிலையில் இருக்கும் பொழுது நம்ம அப்படி தான் கணிப்போம். அது தப்பு இல்லை. அப்படி படித்து தான் வர முடியும். கொஞ்சம் கூடுதலாக கவனித்து பார்க்கணும். இந்த இடத்துல என்ன, சூரியன் அங்கே இருந்தாலும் கெட்டு போயிருக்கிறாரு. அந்த சாதகர் அடையக்கூடிய பாக்கியம் சார்ந்த விஷயங்களா, பாக்கியம்னா என்ன, பணம் சம்பாத்தியம் பண்ணி பாக்கியம் பெறுது, சொத்து சேர்க்கிறது, அது ஒரு வகையான பாக்கியம்தான். சாதகர் சுகமாக வாழ்கிறது ஒரு வகையான பாக்கியம்தான். சரியான வயதில் வாழ்க்கை துணை அமைவது ஒரு சில பாக்கியம்தான். குழந்தை பாக்கியம் பெறுவது ஒரு சில பாக்கியம்தான். அந்த புத்திரஸ்தான அமைப்பு இப்படி 12 பாவங்களையும் தூக்கி பாருங்கள். நிம்மதியாக நைட்டு படுத்த உடனே தூங்கி காலையில் ஃப்ரெஷ்ஷாக எந்திக்கிறதே ஒரு சில பாக்கியம்தான். எத்தனை பேர் நைட்டு தூக்கம் இல்லாமல் அவதிப்படுறாங்க, சரிங்களா? அதனால் 9ஆம் பாவம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அனைத்து விதமான பாக்கியங்களையும் அந்த ஜாதகர் பெறுவார். அப்போ 7ஆம் வீட்டு அதிபதி கும்பலக்கணத்துக்கு 7ஆம் வீட்டு அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 9ஆம் வீட்டில் போய் கெட்டு போயிருப்பார். ஒரு கிரகம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அந்த பாவமும் பாதிக்கப்படும். அதே வீட்டிலே வந்து சுக்கிரன் இருந்தாருன்னு வைங்க, திருமணம் கொஞ்சம் ரேரு தான், ஆனால் கொஞ்சம் லேட்டாகும் முடியும். நீசத்தில் இருக்கார், ஏன்னா பக்கத்தில் சூரியன் பக்கத்தில் கன்னிராசியில் போய் சுக்கிரன் நீசத்தில் இருக்கார் அப்படின்னா அப்படிப்பட்ட ஜாதகத்தை நம்ம முழுமையாக அந்த மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் அந்த சாதகருக்கு திருமணம் முடியாதுங்கிறத நம்ம தெளிவாக சொல்ல முடியும். முக்கியமாக ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் இந்த அமைப்பில் சீர்தூக்கி பார்க்கும் பொழுது ஆண்களுக்கு 3ஆம் இடத்தையும் பெண்களுக்கு 4ஆம் பாவ அதிபதியும், ஆண்களுக்கு 3ஆம் பாவம் 3ஆம் பாவ அதிபதியையும் பெண்களுக்கு 4ஆம் பாவம் 4ஆம் பாவ அதிபதியையும் நம்ம பார்க்கணும். அந்த பாவங்கள் கொஞ்சம் பெண்களுக்கு 4ஆம் பாவம் பாவாதிபதி கெட்டு போயிருந்து நான் சொல்லக்கூடிய இந்த மாதிரி கும்பலக்கணமாக இருந்து வச்சுருக்குன்னா திருமணம் வாய்ப்பு கம்மி தான். அதேமாதிரி ஆண்களுக்கு 3ஆம் பாவ அதிபதி கொஞ்சம் அவஸ்தையிலையோ அல்லது மோசமாக இருக்கிறார் அப்படின்னா அவங்களுக்கும் திருமண வாழ்வு அற்பம் தான். இது வந்து திருமண வாழ்வு அற்பம் அப்படிங்கிறது நம்ம டைரெக்டாக ஒரே வார்த்தையை சொல்லிட முடியாது. எப்படி பார்த்தாலும் ஒரு சில ஜாதகத்தை பார்க்கும்போது அதில் ஏதாவது ஒரு சின்ன ப்ளஸ் பாயிண்ட் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற நம்ம பார்த்தே ஆகணும். ஆமாம், இல்லாமல் போகாதுங்க, எப்படியும் இல்லை. இது ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு லட்சம் ஜாதகத்துக்கு ஒரு ஜாதகம் வேணால் அப்படி வரலாம். அதனால் வந்து இந்த விதியையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பலன் கணிக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், துல்லியமாக இருக்கும். சரியா? எப்படி கும்பலக்கணத்துக்கு 7ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டில் போய் இருக்கிறது குற்றம்தான். அதே மாதிரி சுக்கிரன் நீசம் வச்சா திருமணம் ரேர் தான். சுக்கிரன் நல்லா இருக்கார் அப்படின்னா திருமணம் லேட்டாகும், ஆனால் முடியும். இதுதான் கணக்கு. இது நான் கும்பலக்கணத்தை ஒரு லக்கணத்தை மையமாக வச்சு பேசியிருக்கிறேன். எந்த கேள்வி கேட்டீங்க, திருமணத்துக்கும் திரியோணஸ்தானத்துக்கும் சம்மந்தம் உண்டான்னு கேட்டிருக்கீங்களா? அந்த இதுக்கு நான் ஒரு லக்கணத்தை மையமாக வச்சு உங்களுக்கு பதில் கொடுத்துருக்குறேன். வேறு ஏதாவது ஒரு லக்கணத்தை வச்சு பதில் சொல்லணும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இல்லை, இந்த ஒரு லக்கணம் ரிலேட்டடாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வேணால் அடுத்த வீடியோவில் இன்னொரு லக்கணத்தை வச்சு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன். சரிங்களா? நன்றி. வாழ்க வளமுடன்.